அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோசியல் மீடியாக்களில் சில விஷயங்களை பகிர்ந்துடாதீங்க. எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? அதை நீங்கள் பகிர்ந்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, ஆனால் அல்லாஹ் கோவப்படுவான். உதாரணமாக, இசைகளை பரப்புறது, திரைப்பட துண்டுகளை போடுறது, ஹிஜாப் இல்லாத பெண்களை போடுறது, சினிமா நடிகர்கள் இருக்கிற சில மீம்ஸுகளை போடுறது, பொய்யான வதந்திகளை பரப்புறது, தனிப்பட்ட மக்கள் மானம் சம்பந்தமான விஷயங்களை பரப்புறது, இதெல்லாம் முற்றாக தவிர்த்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானு யஅமலூன். அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அவர்களது நாவுகளும் அவர்களது கைகளும் அவர்களது கால்களும் அவர்களுக்கு எதிராகவே நாளை மறுமையில் சாட்சி சொல்லும். அல்லாஹ் சொல்கிறான், எங்களோட கை நாளைக்கு மறுமையில் அல்லாட்ட வந்து செல்லும். யா அல்லாஹ், இந்த கையால் அவன் இவர மானத்தை பரப்பினான், இந்த ஜோக்கை போட்டான், நீ ஹராமாக்கின இசை அவன் இந்த விரலால் தான் ஸ்டேட்டஸ் போட்டான். இப்படி ஒவ்வொரு விரலும் எங்களுக்கு எதிராக சாட்சி செல்லும். நாங்கள் அந்த டைமில் கேட்போம், லிம ஷஹித்து மலைனா, ஏன் எங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னீங்க? அப்போ உடனே எங்களோட உடல் உறுப்புகள் செல்லும், எல்லா பொருளையும் பேச வச்சு எங்களையும் பேச வச்சுட்டான் என்று சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த விடயத்தை நாங்கள் சோசியல் மீடியாக்கள் முற்றாக தவிர்த்து கொள்வோம். இது மிக பாரதூரமானது. தௌபா செய்த பிறகும் கூட நாங்கள் ஷேர் செய்த விடயங்களை தேடுவது, அதை டிலீட் பண்ணுவதெல்லாம் கடினமான விடயம். எனவே அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். நாளை மறுமை நாள் வரை யாரெல்லாம் அதை பார்க்கிறார்களோ, ஷேர் செய்கிறார்களோ, அதை முன்மாதிரியாக எடுக்கிறார்களோ, அனைத்து பாவங்களும் எங்களைத்தான் வந்து அடைந்து கொண்டிருக்கும். சிலர் நல்ல நோக்கத்தில் இஸ்லாமிய பதிவுகளை பகிரும் போதே பின்னாடி இசையை போடுகிறார்கள், அதே போல ஹிஜாப் இல்லாத பெண்களை போடுகிறார்கள், இன்னும் சில கார்ட்டூன்களை போடுகிறார்கள். இதெல்லாம் தடை செய்யப்பட்டது. எனவே நாளை மறுமையில் எங்களுடைய உடல் உறுப்புகள் எங்களுக்கு எதிராக சாட்சி செல்லும். எனவே அல்லாஹ்வை பயந்து அதையெல்லாம் முற்றுமுழுதாக நாங்கள் தவிர்த்து கொள்வோம்.